கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, உபாகமம் 8:18. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில். அதை நீங்கள் மறந்தே போகக்கூடாது. நிறைய பேர் என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க. உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தாங்க. இன்னைக்கு நான் இப்படி எழும்பி வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, கர்த்தர் பலன் இல்லாமல் என்னால் முடியுமா? பேச முடியுமா? ஆண்டவர் எனக்கு சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தை தந்ததுனால தான் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை உணர்றதே கிடையாதுங்க. ஒரு வாலிப பையன் என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவ பையன் தான், நல்ல ஓட்டப்பந்தயத்தில் ரன்னிங்கில் நல்லா ஓடுவானான். அப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் நல்லா வின் பண்ணானா. அவன் உலகப் போட்டியில் உலகக்கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அவன் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தான். அப்போ என்ன தெரியும், தினமும் ப்ராக்டிஸ் போவானா வைப்பான். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா, இவன் சண்டே வராட்டா கூட அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. ப்ராக்டிஸ் தானே போகிறான், அப்போது ஆலயத்துக்கு வரணும் வைக்கணும்னு சொல்லி இந்த பையனை கம்பல் பண்ண மாட்டாங்களாம், சொல்லவே மாட்டாங்களாம். அப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்ததான். என்னுடைய திறமையினால தான் நான் ஜெயிக்கிறேன், எல்லா போட்டிகளையும் நான் வின் பண்ணுறேன்னு அவன் நினச்சிட்டே போனானா. ஒரு நாள் உலகப் போட்டியின் நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருந்ததான். அப்போது அதுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்குறதுக்கு அம்மா அப்பா பிள்ளை 3 பேருமே பைக்கில் போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இடையில ஒரு மாடு வந்ததான். மாடு இந்த பைக்கை தெரியாமல் இடிச்சிச்சு. இடிச்சோன்னே இவங்க அப்படியே உருண்டு ஓடி அப்படியே விழுந்துட்டாங்களாம். அப்போ பார்த்தா அந்த பையனுக்கு முட்டியில் பெரிய காயம், பெரிய அடிபட்டுருச்சுங்க. முட்டியே உடஞ்சிருச்சு. திருப்பி பார்த்தா அவன் முட்டி உடஞ்சதுனால அவனால் எழுந்துச்சு நடக்கக்கூட முடியலையாங்க. பெரிய கட்டுப்பட்டு இந்நாள் வரைக்கும் அவன் நடக்க முடியாமல் தான் இருக்கிறான். பாருங்க, ஏன் பலன், ஏன் திறமை அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ மற்றவங்களுக்கு நடக்காதான்னு கேட்கு, ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சில நேரங்கள் நடக்கும். ஆனால் கர்த்தர் அதை காக்கிறவராய் காணப்படுகிறார். பெரிய ஆபத்துக்கு வராதபடி அழகாக சேஃபாக காத்துக்கிடுவார். நிறைய பேர் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ எங்களுக்கு மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்குமா, மற்ற பிள்ளைகளுக்கு நடக்காதா அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு எல்லாமே சம்பவிக்கும். ஆனால் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனால பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஏன் பலன், ஏன் ஞானம், ஏன் திறமை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நாளில் கர்த்தரே எனக்கு எல்லாம்